8 முடிஞ்சு லாஞ்சு போயிருக்கு. அது எவ்வளோ மீன் வந்துருக்கு என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் பேசுகிற சவுண்ட் ரொம்ப கம்மியாக கேட்கும். உள்ளே போய் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், லாஞ்சு போயிட்டு வந்துட்டு சரியான கூட்டம். முதல் நாள் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது. மீனை காட்ட முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். சவுண்டு அதிகமாக தான் கேட்கும் நண்பா. கொஞ்சம் கரகரம் தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ க்ரௌடு அவ்வளோ க்ரௌடு வீடியோவே எடுக்க முடியல. அவ்வளோ அலை மோதுது. அதனால அவ்வளோ லாஞ்சு போயிட்டு வந்துட்டு வித்தியாசமாக மீன் இருக்குன்னு எனக்கே தெரில, பேர் தெரில, சாரி. லாஞ்சு இன்னும் உள்ளே வந்துட்டு தான் இருக்குது. பக்கத்தில் வீடியோ எடுக்க முடியல. சரியான க்ரௌடு, பயங்கரமான க்ரௌடு இருக்குது. நான் சவுண்டு பயங்கரமாக கேட்கும். இப்போ வந்து நான் லாஞ்சு பக்கத்தில் வந்து நிற்கிறேன். இன்னுமே லாஞ்சு உள்ளேருந்து வந்துட்டு தான் இருக்குது. இப்போ
இப்போ மணி கரெக்டாக ஒரு 9 மணி ஆக போகுது. ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் ஓடுற மாதிரி ஓடும். இன்றைக்கி ரொம்ப வேகமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். போகிற பக்கம் பார்த்தா லாஞ்சிலேருந்து நிறைய இறக்கிட்டு தான் இருக்காங்க, ஏற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. உள்ளேருந்து நிறைய ஒவ்வொன்றா உள்ளே ஒன்றுமே லாஞ்சி வந்துட்டு தான் இருக்குது. அந்த உள்ள லைட் ஒன்று மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் லாஞ்சி உள்ளே வருது. இப்போ நம்ம இந்த ஏலக்கூடத்தை நம்ம பார்த்தோம். இன்னொரு ஏலக்கூடம் இருக்குது, நம்ம அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சரிங்களா? லாஞ்சிக்குமே உள்ளே வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் சரியான க்ரௌடு. அந்த பக்கம் போய் இன்னும் ஒரு ஏலக்கூடம் இருக்குது, அதையும் போய் பார்த்துருவோம். அங்கே என்ன நிலவரத்தில் இருக்குன்ட்டு. பக்கத்தில் போக முடியல, ஃபுல் சவுண்டு பயங்கரமாக இருக்குது. கரகரகரகரம் தான் கேட்கும், அதிகமாக கேட்கும். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே என்ன நிலவரம் அப்படின்ட்டு. வாங்க அந்த ஏலக்கூடத்தையும் பார்த்துருவோம். இது அடுத்த ஏலக்கூடம். நம்ம வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஏலக்கூடத்தில் நின்று பார்த்தோம். அங்கேயுமே சரியான க்ரௌடு, பக்கத்தில் போக முடியல. அப்படியே இந்த பக்கம் வந்து ஒரு ஏலக்கூடம் இருக்குது. இந்த ஏலக்கூடத்துலையும் உள்ளே போய் பார்த்துருவோம். இங்கே கூட்டம் கம்மியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த ஏலக்கூடம் முடிஞ்ச பிறகு இங்கே கூட்டம் அள்ளும். இங்கேயுமே பரவாயில்லாத கூட்டம் இருக்குது. இது எல்லாம் எப்படின்னா மீன் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. என்ன கொண்டு போகிறாங்கல்ல, அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இதில் பக்கத்தில் வச்சு வியாபாரம் பார்ப்பாங்க. கீழே சின்ன சதுர்னது, அந்த வியாபாரிட்ட வாங்கினது எல்லாத்தையும் போட்டு வியாபாரம் பார்ப்பாங்க. கீழே பாருங்க, இது வந்து நம்ம மூஞ்சாங்குட்டி. நகர சின்ன நகர பாருங்க. இங்கே ஃபுல்லாகவே செருப்பு மீன் சொல்லக்கூடிய கிளாத்தி. இது ஒரு வகையான கிளாத்தி மீன் அடி வச்சுருக்காங்க பாருங்கள். தொலியை உரித்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இங்கிட்டு ஃபுல்லாகவே கொஞ்சம் சைஸ் மீன்கள் வந்துருக்குங்களா. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் பருவட்டு மீன் வரும். பாறை உரண்ட மீன். கிளி மீன். வெள்ளை மீன். பக்கம் வளைய குழந்தை. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளி மீன், நல்ல சைஸ் மீன் எல்லாமே பாருங்கள். பாறைலாம் எடுத்துக்க போட்டிருக்காங்களா. பாறை இருக்குன்பா, இதெல்லாம் இருக்க தான் செய்யுது, அழியில் ஒன்றும். இதெல்லாம் எடுத்தது வியாபாரத்துக்கு எடுத்து இங்கே வரமாக ஸ்டோர் பண்ணுவாங்க. ஒரு 10,000. இன்னுமே இங்கே முடியல. நம்ம அங்கே பார்த்துட்டோம். அங்கே பார்த்த பிறகு இங்கேயும் ஓடிட்டு தான் இருக்குது பாருங்கள். மணி வந்து ஒரு 9:45 அந்த மாதிரி தான் இருக்குது. 10 மணி ஆக போகுது. நல்லா இப்பவுமே சரியான கூட்டம், ஜெயின்னு தான் இருக்குது. வேத்து ஒரு ஊற்றிட்டு ஒரு ஊற்று
கூட்டம் அவ்வளோ ஒரு கூட்டம். ஒரு கெளுத்தி மீனே 5000 ரூபாய்க்கு போகுதுன்னா பாருங்களேன், சரியான ரேட்டு. மணி வந்து இப்போ ஒரு 9:00 9:45 இருக்கும். அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடும், அவ்வளோதான். நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நாள் லாஞ்சு போய் இன்றைக்கி எவ்வளோ ஜேஜேன்னு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம அடுத்தடுத்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாடு விசேஷம் இல்லைன்னா லாஞ்சுகள் 1 2 நின்று அடுத்தடுத்து ஒன்று போகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பேன் நண்பர்களே. அந்த லைக் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டு போங்க. பாய்.